துரு விக்ரமின் பைசன் திரைப்படம் 35 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் சாதனை செய்துள்ளது. தமிழ் திரையுலகில் மீண்டும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் திரைப்படமாக மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரம் நடித்திருக்கும் பைசன் படம் அமைந்துள்ளது. இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸான நிலையில் 5 நாட்களிலேயே உலக அளவில் 35 கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது. இதனை படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். விரைவில் தெலுங்கிலும் இந்த படம் வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடித்துள்ள படம் டியூட். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரித்திருக்கும் இந்த படத்தில் கதாநாயகியாக மமிதா பைஜு நடித்துள்ளார். சரத்குமார் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். சாய் அபயங்கர் இசையில் என் மூச்சவன் பேச்சவன் பாடல் இணையத்தில் ரிலீஸுக்கு முன்பே பயங்கரமாக வைரலானது. படம் ரிலீஸ் பிறகும் பிரபலமான இந்த பாடலை நேஷனல் கிரஷ் என அழைக்கப்படும் பிரியா வாரியர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பாட்டு பாடி வீடியோ வெளியிட்டுள்ளார். எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவா யாரவ யாரவ ஊர் சொல்லும் ஸ்டாரவ அவதா என்னவனா ஒரலையவ கரையவ அழகிய நிலவவ நிழலெனும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியாவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவன்தான் காரணமா. யுத்த காலத்தில் இலங்கையில் இருந்து பிரான்சிற்கு குடும்பத்துடன் புலம்பெயர்ந்த இளைஞர் ஒருவர் சைக்கிளிலேயே 10 நாடுகள் பயணம் செய்து மீண்டும் தன் தாய் மண் வந்து சேர்ந்துள்ளார். இலங்கை யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர் இனோசூரன். அங்கு நடந்த கொடூர யுத்தத்திற்கு பிறகு வாழ்விடம் தேடி பிரான்ஸ் நாட்டிற்கு குடும்பத்துடன் புலம்பெயர்ந்தார். பிரான்ஸ் சென்றாலும் தன் சொந்த நாட்டை பிரிந்து வந்த வேதனை வாட்ட மீண்டும் தன் தாய் மண்ணை பார்த்துவிட வேண்டும் என முடிவு செய்தார் அந்த இளைஞர். எல்லோரும் நாடு விட்டு நாடு செல்ல கப்பலையும் விமானத்தையும் தேர்வு செய்யும் இந்த காலத்தில் சைக்கிளை தேர்வு செய்தார் இனோசூரன். பிரான்சிலிருந்து ஜூலை 9ஆம் தேதி தன் சைக்கிள் பயணத்தை தொடங்கி ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரியா உள்ளிட்ட 10 நாடுகளையும் மழை, குளிர், கடல், பாலைவனம் என அனைத்தையும் கடந்து 3 மாத முடிவில் தமிழகத்தில் உள்ள